அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24ஆம் தேதி HEDGE நிஃப்டி எப்படி துவங்க வாய்ப்பு அப்படிங்கிறத HEDGE நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். இப்போது மே மந்தோட கான்ட்ராக்ட் இதான் இங்கே இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. 17,741 நேரம் 7:18 ஏப்ரல் மந்தோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 17,689 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதற்குண்டான வித்தியாசங்கள் நம்மளுக்கு தெரியணும். இப்போ நிஃப்டியோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 17,657 முடிவிட்டிருக்காங்க. இப்போ நியர்பை கடந்த வர்த்தகத்தோட ஹைக்கு அருகாமையில் இருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே ஹை, அதாவது எஸ்டர்டேனா கடந்த வர்த்தகத்தோட ஹைக்கு அருகாமையில் வர்த்தகம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடந்த 3 நாட்களோட, அதாவது கடந்த வர்த்தக நாட்களில் 3 நாட்களோட ஹை அப்படின்னு பார்த்துட்டா 17,663, 17,684, 17,666. அப்போது இதற்கு மேல் நிலை பெற்றாலே சந்தை வந்து 17,766 அடையலாம். அப்போது இந்த இடங்கள் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு நம்மளுக்கு தெரியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அனைத்துமே அருகாமையில் இருக்குது. இப்போ இது 663 இருந்து, இது 700 இருந்து, இது 715 இருந்தால் இது ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் இதோட ஹை அனைத்துமே 3 ஹை அப்படிங்கிறது அருகாமையில் இருக்குது. அப்போ அருகாமைக்கு மேல்படி வர்த்தகமானாலே அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு தடுப்பை கடந்தாலே அதனுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்ற வாரம் என்ன ஆயிருக்குன்னா ஓப்பன் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது வாரத்தோட துவக்க நாள். அப்போது ரேஞ்ச் ஃபுல்லாகவே அந்த ஓப்பனுக்கு பிலோ தான் இருந்திருக்கு. அப்போ 310 புள்ளிகள். அப்போ இதனுடைய சரிபகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 155 புள்ளிகள். அப்போ 17,553 155 புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா 17,700 அப்படிங்கிறது சென்ற வாரத்தோட பயணத்தின் சராசரி. அப்போ இந்த 17,700 எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும். அடுத்தது அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,600 அப்படிங்கிறது ஒரு மையப்புள்ளி. இந்த 17,500க்கும் 700க்கும் ஒரு மையப்புள்ளிங்கிறது 17,600. அடுத்து 17,650 ஒரு ஸ்ட்ரேடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ 17,650 மையப்புள்ளியாக வைத்து தான் நம்மளுக்கு வேலை நடைபெற போகுது. அப்போ 17,650க்கு மேல் சந்தை இருந்தால், 17,650க்கு கீழ் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பயணம். அடுத்தது 17,600க்கு கீழ் இருந்தால் மேல் இருந்தால் அப்படிங்கிறது தான். அப்போ 600 to 650 வந்து ஒரு டிராஃபிக் ஜோனாக வேலை செய்யும். அப்போ மார்க்கெட்டோட பயணத்தில் 17,600ம் 17,650ம் மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. ஆனால் நம்மளுக்கு வேல்யூம் இருக்க வேண்டும். அந்த வேல்யூம் இருக்க வேண்டும் என்பதும்போது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இது மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால அனைவரோட ஹெட்ஜிங் எங்கே இருக்கும், அதிகமாக ஹெட்ஜ் செய்வாங்க அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்டில் தான். அப்போது இதில் ஏதேனும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து வேல்யூம் லோவாக இருந்தாலும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு 80% இருக்க உண்டு. 20% என்ன வேணாலும் அமையலாம். ஆனால் ஒன் சைடோட ட்ரெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருந்து எங்கு ஒரு முக பயணம் நடைபெற வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. இன்றைக்கி வீக்லி ஓப்பன் அப்படின்னால வீக்லி ஓப்பனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, வீக்லி க்ளோஸுக்கு மேலே இருக்கா வீக்லி க்ளோஸ் கீழே இருக்கா, இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன் பண்ணிங்கன்னா அதனுடைய ஒன் சைடு ட்ரெண்ட் நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
இதனுடைய குறிகளைனா 17,543 டு 17,704, வைட் ரேஞ்ச் 17,439 டு 17,761 இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு அமைஞ்ச மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த 300 டு 400 ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. அது 400 கட் பண்ணால் அடுத்து 500 அண்ட் 600 கட் பண்ணால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குன்னா அப்போ 400 பாயிண்ட் ஆவரேஜ், 41,800ன்னு வச்சுட்டாலும் கூட 400 பாயிண்ட்னா 42,200 அப்படிங்கிறது ஆவரேஜ் பாயிண்ட். இந்த 42,200 வச்சு தான் மார்க்கெட்டோட இம்பேக்ட் இருக்க போகுது. 42,300 அப்போ 42,300க்கு மேல் இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிறதா சந்தையோட பயணமாக இருக்க போகிறது. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஏதேனும் முரண்பாடு ஏற்படாமல் இருந்தால் இதனுடைய தாக்கம் ஒன் சைடாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அதனால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒற்று போகிறதா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இதுவும் பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது ட்ரெண்டு வந்துட்டு ஒன் சைடாக அமையக்கூடிய வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அமைந்தே ஆகணும், ஏன்னா இது ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோவாக இருக்க போகிறது வேணால் இம்பேக்ட் அதிகம்தான் இருக்கும். ஸ்லோங்கிறது வந்துட்டு 80% மார்க்கெட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் பயணம் ஒன் சைடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறதை மறவாமல் பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட குறியலைனா 41,848 டு 42,376, வைட் ரேஞ்ச் 41,572 டு 42,628 இருக்கும். இதற்குள்ள சந்தை வால்டைல் அப்படிங்கும்போது ஒரு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் பயந்தால் மட்டும்தான் ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். அதற்காகத்தான். அடுத்தது 2 பேருமே இந்த வைட் ரேஞ்சுங்கிறது இருவருமே கால் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே இணைந்து அதனுடைய பிணைப்பு அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். இந்த ஒன் சைடு இம்பேக்ட் மார்க்கெட்டு கிடைக்கும்போது ஆவரேஜ் ட்ரேடை பண்ணிடாதீங்க. ரிவர்ஸில் நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ண அது வந்து 0 பாயிண்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. என்ன 0 பாயிண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிய வேணும். இப்போது 42,000க்கும் 42,500க்கும் 500 புள்ளிகள் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கணும். இதில் 330 ரூபா அவங்க இருக்கிறாங்க, இவங்க 491 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 821 ரூபா, 321 ரூபா டைம் வேல்யூ எங்கே இருக்காங்கன்னா 42,000லிருந்து 42,500க்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 321 ரூபா. இந்த 321 ரூபாயை 0 பண்ணுறக்காகத்தான் மார்க்கெட் ஏறவோ அல்லது இறங்கவோ செய்து இந்த 320 புள்ளியை 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். இதுதான் இவங்களோட தலையாய கடமை. இதனை புரிந்து கொண்டு தான் நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.